ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்கணே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கவும் இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் மனிதர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. இன்று சித்திரை மாதத்து பௌர்ணமி, சித்திர பூரணை. இன்று சித்திரகுப்த நாயனாருடைய விரத அனுஷ்டானம். பல்வேறு ஆலயங்களிலே இந்த சித்திரகுப்த நாயனுடைய கதை படிப்பு. இது பொதுவாக இந்த சித்திரை என்று இந்த சித்திரை நட்சத்திரம் நேற்றைய தினம் ஆரம்பமானது. சித்திரை நட்சத்திரம், இந்த சித்திரை நட்சத்திரே சித்திரை கஞ்சி வார்த்து கொள்வார்கள். சித்திரை பௌர்ணமியோடு சேர்ந்ததாக இந்த சித்திரை நட்சத்திரம் வருகின்ற பொழுதிலும் அங்கே சித்திரை கஞ்சி வார்த்து கொள்வார்கள். சங்காபிஷேகங்கள் திரவியாபிஷேகங்கள் நடைபெறும். பல்வேறு இடங்களிலே சித்திரகுப்த நாயனாருடைய விரதம் அனுஷ்டிக்கப்படுவது. இது குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே வெகு விமர்சையாக நடைபெறும். அங்கே அதற்காக ஒரு தனியான ஒரு பச்சை ஓலையிலே குடிசை மாதிரி அமைத்து அங்கே கும்பம் வைத்து விளக்கு வைத்து இந்த கதை படித்து கொள்வார்கள். பொதுவாக இந்த சித்திரகுப்தனை எல்லாம் வணங்குகின்றவர்களுக்கு துன்பங்களிலிருந்து விடுபடக்கூடியது என்கின்ற ஒரு சிறப்பு கூடியதாக. ஒரு ஊரிலே ஒரு வலது குறைந்த பையன், அவனை எல்லோருமாக கேலியும் கிண்டலும் செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே தாயானவள் சொல்கிறாள், நீ ஒன்றுக்கும் பயப்படாதே, நீ எப்பொழுதுமே சித்திரகுப்தாய நமகா என்று மனதிலே நினைத்துக்கொள், சித்திரகுப்தனை எண்ணிக்கொள், உன்னை அவன் அவ்வப்போது காத்து கொள்ளுவான் என்று. இவ்வாறு நாட்கள் கடக்கின்றன. காலங்கள் கடந்து அவன் மரணிக்கின்ற நேரம் வருகிறது. இந்த சித்திரகுப்தனுடைய தொழில் யார் யாரெல்லாம் என்னென்ன பாவங்கள் செய்தார் என்ற கணக்கை எழுதி வைத்து யமதர்மனத்திலே ஒப்படைக்கின்ற வேலை சித்திரகுப்தனுடையது. எனவே இவன் சித்திரகுப்தாய நமகா சித்திரகுப்தாய நமகா என்று தினமும் சொல்லிய வண்ணம் இருக்கின்றான். இவனுடைய ஆயுள் முடிகின்ற தருணம் வருகின்ற பொழுது இவனுடைய ஆயுளை பற்றியதாக அங்கே அவன் எழுதி வைத்திருந்த பாவ புண்ணிய கணக்கை பார்க்கிறான். இவன் எந்த புண்ணியமும் செய்யவில்லை, இந்த சித்திரகுப்தாய நமகா என்று என்னை மட்டும்தான் தியானித்திருக்கிறான். இவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், நல்லது செய்ய வேண்டும் என்று அவனுடைய கனவிலே போய் தோன்றி, நீ எந்த விதமான புண்ணியத்தையும் செய்யவில்லை, எனவே 7 நாளில் நீ மரணித்து விடுவாய், அதற்குள்ளே நீ ஏதாவது ஒரு தர்மம் செய்வாயாக இருந்தால் உனக்கு நீ சொர்க்கத்துக்கு செல்லலாம், இல்லாட்டி நரகத்துக்குத்தான் நீ செல்ல வேண்டி வரும் என்று சொல்லுகிறான். நான் என்ன புண்ணியம் செய்ய வேண்டும்? நீ ஒரு குளத்தை விட்டு 4 பசுக்களும் தண்ணீர் குடித்தால் பெரிய புண்ணியமாகிவிடும். உன்னை யமதூதர்கள் அழைத்து செல்லுகின்ற பொழுது நீ சொர்க்கத்துக்கு செல்ல போறியா நரகத்துக்கு செல்ல போறியா என்று கேட்பார்கள். நான் முதலில் சொர்க்கத்துக்கு செல்லுகிறேன் என்று சொல் என்று சொல்லுகிறான். அவ்வாறு அங்கே கனவு கண்டது போல அவன் ஒரு குளத்தை வெட்டுகிறான். தண்ணீர் வரவில்லை. மீண்டும் ஆழமாக வெட்டுகிறான். அப்பொழுதுதான் லேசாக ஊற்று நிறைந்தது. அப்பொழுது அங்கே எந்த பசுக்களும் இல்லாத இடம். உடனே இந்த சித்திரகுப்தன் அங்கே பசு உருவத்திலே சத்தமிட அங்கே அயலிலே உள்ள பசுக்கள் எல்லாம் அந்த தண்ணீரை குடித்தனமாம். அவ்வாறு முடிந்து 7ஆம் நாள் இவன் மரணிக்கிறான்.
மன்னித்ததும் அவனுடைய யமதூதர்கள் கொண்டு செல்லுகின்ற பொழுது நான் முதலில் சொர்க்கத்துக்கு செல்லப் போகிறேன் என்று சொல்கிறான். சொர்க்கத்திலே செல்லுகின்றான். அங்கே இருந்து சில அந்த வினாடிகள் அவன் சொர்க்கத்தை அனுபவிக்கின்ற பொழுது நல்ல தர்மங்களை செய்தான். அதனாலே க்ஷேமமாக வாழக்கூடிய வகையில் இருந்தான். நல்லதை செய்தால் நல்லது நடக்கும் என்கின்ற நல்ல எண்ணம் ஒருவருக்கும் வர வேண்டும். இந்த சித்திரகுப்தனுடைய விரத அனுஷ்டானத்தில் ஈடுபடுகின்றவர்கள் நல்ல மனதோடு இருந்து பிரார்த்தனை செய்து தர்ம காரியங்கள் ஈடுபட்டால் நிச்சயமாக நாம் சொர்க்கத்துக்கு செல்லுவோம் என்ற நல்ல நம்பிக்கையோடு நாம் இந்த இறை பிரார்த்தனைகளையும் செய்து தான தர்மங்கள் செய்து பிறருக்கு நம்மால் முடிந்த அன்னதானங்கள் வழங்கி இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும். இந்த சித்திர பூரணையிலே பல்வேறு ஆலயங்களிலே தீர்த்த உற்சவங்கள், தேர் உற்சவங்கள், சங்காபிஷேகங்கள் என்பன நடைபெறும். அந்த பூஜை வழிபாடுகளும் கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.